நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய மக்களே, குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக அகில உலகிலிருந்து பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களே, சேலம் மறை மாவட்டம் கோனேரிப்பட்டி என்ற ஊரிலே புனித சலேத் அன்னையினுடைய பாதுகாவலில் எங்களுடைய பங்கு இயங்கி வருகிறது. எனவே கோனேரிப்பட்டி பங்கு புனித சலேத் அன்னை பங்கில் உள்ள அனைத்து இறைமக்கள் சார்பாக இந்த மாதா தொலைக்காட்சி ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். புனித சலேத் அன்னையினுடைய பரிந்து பேசுதலினாலே மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சஞ்சலங்கள், சங்கடங்கள், பல்வேறு விதமான தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பாரம்பரியமிக்க பங்கு அன்னையினுடைய பாதுகாவலிலே நிறைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுக்கு எங்கள் மக்கள் எல்லாருமே சாட்சிகள். பல்வேறு இடங்களில் இருந்து மதம், மொழி, இனம் இதெல்லாம் கடந்து அன்னையை தேடி வருகிறார்கள். சலேத் அன்னையே பரிந்து பேசுதலை பெற்று நிறைய காரியங்களை, கோடான கோடி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்னையை வழியாக ஆண்டவரை தேடி வந்திருக்க அத்தனை பேரும் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். நம்பி கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. அன்னை மரியால் கடவுளுடைய வார்த்தையால் ஆகாத ஒன்றுமில்லை என்று உணர்ந்த உடனே முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், எல்லாம் நடைபெறும் அர்ப்பணித்தார்கள். எனவே புனித சலேத் அன்னையினுடைய பரிந்து பேசுதலினாலே இந்த ஆராதனையிலே முழுமையாக பங்கெடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய அற்புதங்கள், நிறைய புதுமைகள் கிடைக்கும். எனவே நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாருக்காகவும் ஒருவருக்காக ஜெபித்து இந்த ஆராதனையிலே முழுமையாக பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய வல்லமையான பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். நற்கருணை நாதருடைய வல்லமையான பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். இதோ கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது இறைவசனத்திலே கபிரியேல் சொன்ன உடனேயே அதை ஏற்றுக்கொண்டார், அதை வாழ்வாக்கினார். சிலுவையின் அடியில் தன் மகனை இழந்து நிற்கின்ற அந்த தருணம் வரை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பி வாழ்ந்தார். சிலுவையில் பறிகொடுத்த தன் மகனை வெற்றி வீரனாய் உயிர்த்தெழச் செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெற்றி வீரனாய் உயிர்த்த அந்த தன் மகனை, தன் ஆண்டவரை அவர் மீண்டும் பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இன்றும் கூட எத்தனையோ கண்ணீர், எவ்வளவோ கவலைகள், கடன் தொல்லைகள், நோய்கள், வேதனை, பிள்ளைகளை பற்றிய எத்தனையோ சஞ்சலங்கள்,
பிள்ளைகளை பற்றி, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு வேண்டுமே, என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணுமே, இந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே. இதோ நான் தனிமையில் இருக்கிறேன், நோய்களில் இருக்கிறேன், எல்லா மருத்துவமனைக்கும் போயிட்டேன், எனக்கு நோய் நீய பாடலை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலைகளோடு இருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் நம்ப போகிறோம். அந்த ஆண்டவர் இப்போது எனக்கு விடுதலையை தரப்போகிறார். அந்த ஆண்டவரால் எல்லாம் கூடும். எனவே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். நம் கவலைகளை, கண்ணீரை, வேதனையை, நோய்கள் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், எனக்கு இந்த ஆராதனையிலே விடுதலையை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், சுகத்தை தாரும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே இந்த பாடல் வழியாக பாடி நாம் ஜெபிப்போமா? பாடல் எண் 18, பக்கம் 21. ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே, சேர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே, ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. கரம் தட்டி பாடுவோமா? ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே, ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. உணர்ந்து பாடுவோமா? ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, இதோ குருடருக்கு நீர் பார்வை கொடுத்தீரே, செவிடரை கேட்க செய்தீரே. ஆண்டவரே, பல நேரத்திலே உம்மை பார்க்க முடியாமல் நாங்கள் பல நேரத்திலே குருடர்களாய் இருக்கிறோம். இதோ நற்கரில் நம்முடைய பிரசன்னம் இருந்தும் கூட, இந்த ஆலயத்திலே நீர் வீற்றிருந்தும் கூட, பல நேரத்திலே அன்னை மரியா எங்கள் சலே தன்னை உம்மை பார்த்தாரே, உம்மை கண்கூடாக கண்டு உம்மை ஆராதித்தாங்க, உம்மோடு வாழ்ந்தாங்க. ஆனா நானோ ஆண்டவரே, இதோ நற்கரங்களில் இருந்தும் கூட நான் கண்டும் எனக்கு கண்ணிருந்தும் குருடனாய் குருடியாய் காணாமல் இருந்திருக்கிறேன். உம் இறை மாத்தை எத்தனை முறை நான் ஆலயத்தில் கேட்டிருக்கிறேன், ஜப கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன், பல்வேறு இந்த தியானங்களில் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உம் வார்த்தையை நான் வாழ்வாக்காமல் செவிடனாய் செவிடியாய் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பார்வையை நீர் தொடும், நான் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, என் செவிகளை தொடும், உம் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். செபிப்போமா? குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். எல்லோரும் உணர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான்,
அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, இது ஒன்று அந்த முடக்குவாதமுட்டவர் தன்னால் எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருந்தார். எப்போதுமே படுத்தே கிடப்பார். அந்த முடக்குவாதமுற்றவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, அவன் பாவத்தை மன்னித்தேன், இதோ அவனை தொட்டு ஆசீர்வதித்தேன், அவன் எழுந்து நடந்தான். இன்று நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நற்காரியங்கள் செய்ய முடியாத நிலையில் ஒரு முடக்குவாதமுற்ற வாழ்வை வாங்குகிறோம். ஆண்டவரே, நல்லவற்றை செய்ய நாங்கள் நடக்க முடியாத அளவில் ஆண்டவரே எங்கள் வாழ்வும் அந்த முடக்குவாதமுற்றவனுடைய வாழ்வை போல இருக்கிறது. முடங்கி கிடக்கிறோம். எங்கள் தொழிலில், நாங்கள் வாழும் வாழ்வில், நாங்கள் செய்யும் பணியில் ஆண்டவரே முடங்கி கிடக்கிறோம். அப்பல்ல இதோ பல நேரங்களிலே நல்ல வார்த்தைகளை பேச முடியாமல் தீமையான வார்த்தைகளை பேசுவது, இதோ பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவது, ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு தான் எங்கள் இதோ மகிழ்ச்சியாக பேசுகிறது. நல்ல வார்த்தைகளை பேச, உம்மை போற்றி புகழ, பிறரை பற்றிய நல்ல கருத்துக்களை சொல்ல பல நேரங்களிலே எங்கள் வருவது கிடையாது. ஆண்டவரே, எங்கள் நாவை தொடும். உம்மை போற்றி புகழ, உம் வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்க, ஆண்டவரே நல்லவற்றை பேச எங்கள் நாவின் கட்டுக்களை ஆண்டவரே நீர் அவிழ்த்து விடும். கேட்போமா? முடவர்க்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். இதோ அந்த கூனிக்கு சுகம் கொடுத்தீரே. பெரும்பாடுள்ள அந்த பெண்மணி உம்மை தொட்டார், அவன் சுகம் பெற்றுக் கொண்டான். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வும் அந்த கூனியை போல ஆண்டவரே முடங்கி கிடக்கிறது. எங்கள் வாழ்வை தொடும் ஆண்டவரே. எங்கள் தாழ்வ வாழ்வை விட்டு ஆண்டவரே நாங்கள் எழும்பி நிற்க வேண்டும். அந்த பெரும்பாடுடைய பெண்மணியை போல எங்கள் உடலிலே எத்தனை எத்தனை நோய்கள் ஆண்டவரே, உடலிலே சார்ந்த நோய்கள், ஆன்மாவை சார்ந்த நோய்கள், இதோ உள்மன காயங்கள், ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம். நற்கருணை நாதரே, நீர் சுகம் கொடுப்பவர். இதோ அந்த பெரும்பாடுடைய பெண்மணி உம்மை தொட்டார், அவர் சுகம் பெற்றுக் கொண்டார். நீர் அந்த கூனியை தொட்டு அவள் சுகம் பெற்றுக் கொண்டாரே. ஆண்டவரே, என்னை தொடும், என் வாழ்வை தொடும். நோயோடு இருக்கிற இதோ என் வாழ்வு இப்போது ஆண்டவரே சுகம் பெறட்டும். கேட்போமா? செபிப்போமா? கூனைக்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். கூனைக்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கினான் வான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, தொழுநோயால் அந்த சமூகத்தால் வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். இதோ அவர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தால் கூட
தீட்டு தீட்டு, அசுத்தம் அசுத்தம் என்று சொல்லி உறக்க கத்த வேண்டும். அவமானமான ஒரு வாழ்வு, கேவலமான ஒரு வாழ்வு. ஆண்டவரே, இந்த தொழு நோயாளிகளை நீ தேடி சென்று தொட்டி அவர்கள் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரே, பேய் பிடித்தவர்கள் எல்லாம் உம்மிடத்திலே வந்தார்கள். நீர் ஒரு வார்த்தை சொன்னீர் ஆண்டவரே, அந்த பேய்கள் எல்லாம் விலகி ஓடியது. ஆண்டவரே, தொழு நோயைப் போல பாவ வாழ்வு எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அசுத்தமான வாழ்வில் எங்கள் உடலிலே எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல், நீ தொடும் ஆண்டவரே, நாங்கள் சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே, இதோ அன்றைக்கு அந்த பேய் பிடித்தவர்களைப் போல இன்றைக்கு சிற்றின்ப ஆசை என்னும் பேய், சுயநலம் என்னும் பேய், அகந்தை என்னும் பேய், நான் தான் என்ற அந்த எண்ணம் என்ற பேய், இன்றைக்கு பணத்தாசை ஒரு பேயாக, பொருளாசை ஒரு பேயாக, சிற்றின்ப ஆசைகள் இவையெல்லாம் பேயாக இருந்து எங்கள் குடும்பத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு மாறட்டும். ஒரு வார்த்தை சொல்லும், எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாவ சாப கட்டுக்கள், என்னை உம்மிடம் வரவிடாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேய்களும் ஆண்டவரே இப்போது விலகட்டும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? கரம் தட்டி பாடுவோம். தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சத்தமா ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், 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 ஆராதனை செய்கிறேன். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இறைவனே ஆராதனை, இறைவனே ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை. படைத்தவரே ஆராதனை, படைத்தவரே ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை. ஆறுதலே ஆராதனை, ஆறுதலே ஆராதனை. மருத்துவரே ஆராதனை, மருத்துவரே ஆராதனை. இயேசு கிறிஸ்துவே ஆராதனை, இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. எங்கள் மீட்பரே ஆராதனை, எங்கள் மீட்பரே ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. உயிருள்ள தேவனே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. இயேசுவே இதோ நற்கருணை ஆதரவு மத்தியிலே இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் இதோ உங்கள் மத்தியிலே, இதோ உங்கள் மீது, உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆண்டவரே, போற்று போற்று போற்று. சுகம் தாரும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தால் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையான பிரசனம் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ அந்த அன்னை மரியாள் மீது இறங்கியதை போல
ஆவிக்குரிய தூதர்கள் மீது இறங்கியதை போல நீங்க இப்படி ஒவ்வொருவர் மீது இறங்கிட்டு கொடும் ஆண்டவரே. உங்களுடைய வலிமையான கரம், புனிதப்படுத்தும் கரம், சுகம் தரும் கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது இப்போது இறங்கிட்டு ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. விடுதலை தாரும் ஆண்டவரே. பேய்கள் எல்லாம் விரட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் ஆண்டவரே இப்போது உடைக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இப்போது இறங்கட்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்க, உம்மை அனுபவிக்க, உம்மை காண ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான அருட்கரம், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசு. எல்லாம் சொல்லும் இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. போச்சு 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 இயேசுவே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. போச்சு உங்களுடைய வல்லமையான பிரசன்னத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய உடன் இருப்புக்காக ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அப்படியே கண்களை மூடும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய வல்லமையான பிரசனம் என் இடத்தில் இருக்கிறது என்று உணர்ந்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆண்டவரே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே யாரும் அறியாத என்னை இயேசுவே நன்றாய் அறிந்து இந்த நற்கருணை வடிவிலே தேடி வந்தீரே. தேடி வந்த நல்ல நேசரே. நான் பாவி, தகுதியற்றவள். யாரும் அறியாத என்னை, இப்படிப்பட்ட பாவியாகிய என்னை நன்றாய் அறிந்து, என்னை முழுமையாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. இயேசுவே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நாதரை உற்று நோக்கி சொல்லுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம் ஆண்டவரே நாளே இல்ல. ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்வே இல்லை. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே என் வாழ்வின் உயிரின் ஊற்று நீங்கதான். உயிரின் ஊற்றே நீ, உண்மையின் வழி ஆண்டவரே நீங்கதான். உண்மையின் வழியே நீ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். உயிரின் ஊற்று நீங்கதான் ஆண்டவரே. உயிரின் ஊற்றே நீ ஆண்டவரே நாங்கள் நடக்கும் வழி நீங்கதான். உண்மையின் வழியே நீ ஆண்டவரே என்னெல்லாம் உறவின் பிறப்பு நீங்கதான். உறவின் பிறப்பே நீ இயேசுவே என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்கதான் ஆண்டவரே. உள்ளத்தின் மகிழ்வே நீ. இந்த உலகம் எல்லாம் வெறுத்தாலும் என் உறவு நீங்கதான் ஆண்டவரே. உறவின் பிறப்பே நீ. இயேசுவே என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்கதான் ஆண்டவரே. உள்ளத்தின் மகிழ்வே நீ. நீர் மாத்திரம் போதும் சாமி. நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரை விட்டு நோக்கி என் அன்பு சகோதரனே சகோதரியை சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். உயிருள்ள ஆண்டவரே, நற்கருணை தேவனே, நீர் மாத்திரம் போதும். எனக்கு ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே, நான் தனிமையில் இருக்கும்போது, நோயில் இருக்கும்போது, வருத்தத்தில் இருக்கும்போது நீ மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நான் வாழ்வு இழந்து நிற்கும் போது நீர் மாத்திரம் போதும்.
நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எனக்கு நன்றி. என் இயேசுவே, இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, என் இயேசுவே, கர்த்தருடைய நாதரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எனக்கு நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியாம், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே மன்னிக்கிறவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பார்ந்தவர்களே, தந்தை அந்த துவக்க உரையிலே சொன்னது போல இன்றைய நாளிலே நாம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படின்னு கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது இறை வசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை குறித்து தான் நாம் சிந்தித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கடவுள் எல்லா நிலையிலும் அவரை நம்புபவரை காப்பாற்றுகின்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றுறது கடவுளுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, ஒருவேளை கேன்சர் நோயாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது நோயாக இருக்கலாம், இதய சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், அல்லது தண்டுவட பிரச்சனையாக இருக்கலாம், வயிற்றில் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எது இருந்தாலும் என் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. அதை தான் நான் ஆண்டவரிடத்திலிருந்து, அன்னை மரியாமிடமிருந்து, இதோ என்னுடைய சலேத் அன்னை அந்த தாயிடமிருந்து நான் கற்றுக்கொள்வது. அந்த தாய் எல்லா நிலையிலும் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி உணர்ந்தார். அதனால் தாங்க அவ்வளவு அவமானத்தில், துன்பத்தில், இழப்பில் கூட ஆண்டவரோடு இணைந்து நிற்க முடிந்தது. எத்தனை எத்தனை பலவீனங்கள்! நான் ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறேன், அதற்கு எத்தனை தடைகள்! நான் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அதற்கு எத்தனை தடைகள்! நான் நல்லது செய்யணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், எனக்கு எத்தனை தடைகள்! ஒவ்வொரு முறை இந்த தடைகள் வரும்போதும் எனக்கு வரவேண்டிய அற்புதமான அந்த இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது இறை வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட என் பலவீனங்கள் எனக்கு வரும்போது, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது, நான் கண்ணீரில் இருக்கும்போது, கவலைகளில் இருக்கும்போது நான் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நின்று இதோ அந்த இறை வார்த்தைக்கு நாம் இப்போது செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார்.
இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவர் கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். ஒரே எளிய நிகழ்வை மட்டும் சொல்லி இதோ நாம் இந்த பாடல் வழியாக ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் இல்லம் செல்ல போகிறோம். நானும் பிரதரும் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இலங்கை சென்றோம். அங்கே சிலாபம் மறை மாவட்டத்திலே மாம்புரி அப்படின்னக்கூடிய ஒரு பங்குக்கு சென்றோம். இதுபோல் ஒரு 4 நாட்கள் அங்கே தியானம், மறையுரை, நற்கருணை ஆராதனை இப்படி நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு நாள் பகல் வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பக்த சபைகள், அங்கே இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் தியானம் கொடுத்து கொண்டிருந்தோம். மதியம் சாப்பிட்டு அப்படியே எல்லாம் உக்காந்தாங்க. அப்படி ஒரு 2 மணிக்கு திரும்பவும் இந்த செய்தியை நான் ஆரம்பித்தோம். பிரதர் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்கள் அங்கிருந்து அந்த மக்களுக்கு இறைவார்த்தை பிரசங்கம் வச்சுட்டு இருந்தேன். அப்போ பிரசங்கம் வச்சுட்டு இருந்தபோது ஒரு சின்ன ஒரு குட்டி பிள்ளை, ஒரு 2 வயசு 1.5 வயசு தான் இருக்கும், திரு ஒடியாருது, ஓடுது. சரி, குழந்தை தானே, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் ஏகப்பட்ட தொல்லை, 999 ஓடுது, ஒடியாருது. எல்லாமே அந்த குழந்தைய தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறத யாருமே கவனிக்கலை. எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்துட்டுனாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் எரிச்சல் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. என்னடா அந்த குழந்தை 999 இருக்குதே, நம்ம இப்படி பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறோம், இந்த அப்பா அம்மா இந்த பிள்ளைங்களை கண்டுக்காமல் இருக்குது, இந்த குழந்தைய கண்டுக்காமல் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படி தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் சரி, சின்ன பிள்ளை, அதை விட்டுறணும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி திரும்பவும் வருது, விளையாடுது, குதிக்குது, மேலே பீடத்து மேலே ஏறுது. அங்கே கவனிச்சிட்டு இருந்த அந்த டீச்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பி பொறுப்பாளர் உள்ள ஓடுது, ஒடியாருது. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு எரிச்சல் தாங்க முடியல, கத்துணுன்னு தோணுச்சு. தயவுச்சே இந்த பிள்ளைய தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபம் வந்துருச்சு. பாருங்க, காலையிலேருந்து 9 மணிக்கு தொடங்கினங்க, நைட் முடிக்கும் போது 9 மணி. அவ்வளோ வலியாக இருக்கும், நின்று காலைல அவ்வளோ வலியாக இருக்கும். என்னடா நம்ம வேதனையை புரிஞ்சிக்க மாட்டேறாங்களே இந்த பெற்றவங்க, என்ன பெற்றவங்களா இருப்பாங்க அப்படின்னு மனசில் தோணுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்லாத. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குழந்தைய நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு மனசில் சொல்கிற. என்ன ஆண்டவரே, நான் மனசுக்குள்ள அப்படியே அவங்களுக்கு பேசிட்டே நான் கேட்குறேன், இத்தனை தடவை அந்த குட்டி பிசாசு மாதிரி இந்த குழந்தை என்னை தொந்தரவு பண்ணுது, மனசுக்குள்ளே நீங்கள் அதை எதுவும் சொல்லாத, நீ பேசு, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களேன்னு நான் எனக்குள்ளே கேட்டுக்கிறேன். நான் நினச்சேன், இந்த இவர் வேலையே அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த ஒரு 3-3:30 மணிக்கு அந்த ஒரு செஷனை முடிச்சுட்டு வந்தேன். ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே அந்த அப்பா, சின்ன பையன்தான், ஒரு 35 வயசு இருக்கும் அவனுக்கு. அதை கேட்ட அப்படி, ஃபாதர், என் பிள்ளை கோயிலில் விளையாடுனது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு இல்லை
அப்படின்னா யோ கொலை வெறியில் இருந்தியா அப்படின்னு மனசில் தோணுச்சு. சொல்ல முடியாதே. இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பண்டாக இருந்துச்சு. இல்லை ஃபாதர், நான் வேணுமுன்னே தான் விளையாட விட்டேன். நான் வேணுமுன்னே தான் விளையாட விட்டேன். நினச்சேன் மவனை நீ மட்டும் இந்தியாவில் இருந்தால் அவனை வேறு வழி ஆக்கியிருப்பேன்டா, இலங்கையாக போச்சு, ஒன்று ஒன்றும் திட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்டு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்டா நாங்கள் மதியானத்தில் நல்ல நீங்கள் உக்காந்து ஏசியில் வந்து ஃபேனில் உட்காந்து ஜாலியாக கேட்டுக்கிறீங்க. மதியம் சாப்பிட்டு வந்து பிரசங்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேதனை எனக்கு தாயா தெரியும். பாதி பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லுமே அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுங்கள் பரவாயில்ல, இதெல்லாம் சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஃபாதர், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் குழந்தையே இல்லை ஃபாதர். அதுக்கு பிற்பாடு தான் இந்த குழந்தை எங்களுக்கு கிடச்சி. நான் மடுமாதா கோயிலெலாம் போய் ஜெபம் பண்ணோம், ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அப்புறம் இலங்கையில் இருக்கிற அந்த அந்தோனியார் கோயில், கொழும்பில் இருக்கக்கூடிய அந்தோனியார் கோயில், வேளாங்கண்ணி கோயில், அங்கே பக்கத்தில் இன்னொரு வியாகுல மாதா கோயில், எல்லா கோயிலும் போனோம் ஃபாதர். எங்களுக்கு அந்த 7 வருஷம் அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். எங்கே போனாலும் ஏதோ ஒரு குடும்ப நிகழ்வுகளுக்கு, கல்யாணத்துக்கு, மற்றதுக்கு போனால் முதல் கேள்வி உங்களுக்கு குழந்தை இல்லையா, இதை தான் கேட்குறாங்க. அவமானமாக இருக்கும் ஃபாதர். அப்புறம் எங்களுக்கு அந்த கடவுளோடைய அருளால் ஒரு குழந்தை கிடச்சி, பெண் குழந்தை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என் குழந்தை பிறக்கும்போது ஒன்றுமே பேசலை, கத்தாமையே பிறந்துச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இந்த குழந்தைக்கு என்னன்னு தெரில. ஒரு 3 மாதம் போச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் குழந்தைக்கு இந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்படுறதுனால உங்கள் குழந்தை இனிமேல் நடக்காது, பேசாது, எதுவுமே செய்யாது சொல்லிட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனோம். உங்கள் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்கள் குழந்தை இப்படி தான் நீ தூக்கிட்டு போனோம், ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே துண்டில் சுட்டி தூக்கிட்டு போவாங்க, அப்படியே கிடக்கும். 1 வயசு 1.5 வயசு எதுவுமே. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு, ஒவ்வொரு நாளும் மாதாக்கிட்ட, ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம். எல்லா குழந்தைங்களும் பேசும், கத்தும், சின்ன 1.5 வயசில் வந்து நடக்கும், ஓடும். என் பிள்ளை அப்படியே துண்டில் சுருட்டி அப்படியே போட்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். தினமும் நற்கருணை ஆராதனை நாங்கள் பார்ப்போம் ஃபாதர். நீங்கள் வரத்துக்கு, அதாவது நாங்கள் பிப்ரவரி 19 அங்கே போனோம். 21ஆம் தேதி அவங்க இந்த சாட்சி சொன்னாங்க. அப்போ சொல்கிறாரு அந்த சகோதரன், சொல்கிறாரு நீங்கள் இங்கே வரத்துக்கு ஒரு கொஞ்ச நாள், ஒரு 3 வாரம் இருக்கோம், 1 மாதம் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் இந்த நற்கருணை ஆராதனை பார்த்துட்டு இருந்தோம். எப்பயுமே நற்கருணை ஆராதனை செய்யும்போது நாங்கள் கணவன் மனைவி முட்டி போட்டு அப்படியே கையை தூக்கி செபிச்சுட்டு இருப்போம் என் பிள்ளைக்காக. எப்படியாவது என் பிள்ளை அசையுமே, அது போதும், பேசலாம் கூட பரவாயில்ல, நடக்கலாம் பிள்ளை, என் பிள்ளை கொஞ்சம் அசைஞ்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு. திடீர்னு என் பிள்ளை அசைய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் பிள்ளை தானே இது, அசைதா, எனக்கு நம்பிக்கையே இல்லை, அசைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டு 2 பேரும் அப்படியே கண்ணில் தண்ணீரோட ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அப்படியே இருக்க கண்ணை மூடிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா என் பிள்ளை எழுந்து நற்கருணையில், அந்த டிவியில் இருக்கக்கூடிய நற்கருணை, அவ்வளவு நாள் அந்த 1.5 வருடமாக நடக்காத பிள்ளை, பேசாத பிள்ளை, அசையாத பிள்ளை அன்னைக்கு எழுந்து அப்படியே அந்த டிவியில் இருக்கிற நற்கருணை ஆண்டவர் அப்படியே தொட்டு தொட்டு முத்தம் கொடுச்சு ஃபாதர். நானும் என் மனைவி ஓன்னு கத்தி இயேசுவேன்னு கத்தணும். என் பிள்ளை இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடுது, என் பிள்ளை இன்னைக்கு அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே கீழே விட்டாங்க. ஓடி வந்து அந்த குழந்தை என்னை பிடிச்சிக்கிச்சு. பிரதர் 2 பேரும் இருந்தோம், 2 பேரையும் பிடிச்சிக்கிச்சு. தெரில, தூரமாக இருக்குது, தெரியலையான்னு தெரில. அந்த குடும்பம் தான் அந்த குழந்தை தான் அந்த வந்து சாட்சி சொன்ன குழந்தை. பாருங்க, ஒன்றுமே டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் பிள்ளை நடக்காது, உன் பிள்ளையால் அசைய முடியாது, உன் பிள்ளையால் பேச முடியாது. என் ஆண்டவர் பேசாத பிள்ளையை, நடக்காத பிள்ளையை நடக்க வைத்து சொன்னாங்க, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ ஃபாதர், அங்கே எங்களுடைய சாட்சியத்தை சொல்லுன்னு சொன்னாங்க. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில் துன்பம், துயரம், வேதனை, சோதனை, வாழ்க்கையில் நொடிஞ்சு போயிருக்கிறீங்களா? தொழிலில் நஷ்டமா? குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதா? நோய்கள், டாக்டர் சொல்லிட்டாங்களா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இதோ இங்கே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்றைக்கு என்னை தொடப்போகிறார். இன்னைக்கு வீட்டிலேருந்து வரும்போது கண்ணீரோட, கவலையோடு, பெரிய பாரத்தோட, சுமைகளோடு இங்கே வந்திருந்தாலும் கூட அத்தனை சுமைகளையும், கண்ணீரையும், கடன் தொல்லைகளையும், நோய்களையும்
நீக்கி ஆசீர்வாதத்தை தர என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாம் எழுந்து நிற்க போகிறோம். இதோ சகோதரோடு நின்று இதோ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கரங்களை கூப்புங்க. இது கடைசியா ஒரு 5 நிமிடம் ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், ஆண்டவரே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு பராக்குக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்படியே கரங்களை கூப்போம். இது ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரே உம்மால் இயலாது ஒன்றுமில்லை. நம்முடைய பாவத்தை பலவீனத்தை இன்னைக்கு எல்லா குடும்பமும் நொடிந்து போயிருக்கு. எல்லா குடும்பமும் கஷ்டப்பட்டு இருக்கு. எல்லா குடும்பமும் வேதனையோடு கண்ணீரோடு குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, அவனுடைய படிப்பை பற்றிய கவலை, அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற கவலை, இதோ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்வு கிடைக்க வேண்டுமே என்ற கவலையோடு, இதோ பிள்ளைக்கு போன இடத்துல கல்யாணம் பண்ண இடத்துல இந்த சிரிச்சுங்க 2 பிரிஞ்சு இருக்கிறது, ஒன்று புரிஞ்சிக்கல அப்படின்ற கவலையோடு எத்தனையோ பெற்றோர் குடும்பத்தார் இதோ கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நிற்கிறீங்க. ஆண்டவரால் எல்லாம் கூடும். இதோ குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இதோ அந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு நோய்களோடு எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு எவ்வளவு மெடிசன், சாப்பாடை விட இன்னைக்கு நான் சாப்பிட்ற மாத்திரைகள் அதிகமா இருக்குது, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரால் எல்லாம் கூடும். முதுமையிலே தனிமையிலே இதோ உடலிலே பல்வேறு வியாதிகளோடு இதோ தீர்க்க முடியாத வியாதிகளோடு இருக்கிறீர்களா? கடவுள் உங்கள் வாழ்வை மாற்றப் போகிறார். இதோ உள்ளத்திலே இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்கள், துயரம், அவமானம், உள்மன காயம், யார்கிட்டையும் சொல்ல முடியல என் அவமானத்தை, இதோ என்னை கடும் சொற்களால் சொன்ன அந்த நினைவுகளை எல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லி இதோ உள்மன காயத்தோடு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ உன் உள்மன காயத்திற்கு மருந்து இவர்தான். இதோ உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் இவர்தான். இப்போது தொட போகிறார். இப்போது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட போகிறார். ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், விடுதலையை தரப்போகிறார். அப்படியே கரங்களை கூப்போம். வேற எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். முடிந்த வரையிலும் இந்த நற்கருணை நாதரை பாருங்கள். அவரால் மட்டும்தான் சுகம் உண்டு, அவரால் மட்டும்தான் விடுதலை உண்டு, அவரால் மட்டும்தான் ஆசீர்வாதம் உண்டு. அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகும், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், இதோ என்னுடைய நோய்கள் எல்லாம் மாற்றும். கேட்போமா? ஆண்டவரே இயேசுவே சுகப்படுத்தும், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். இயேசுவே குணப்படுத்தும். என் சிரசில் உள்ள ஆண்டவரே நோய்கள் எல்லாம் சிரசோடு வைக்கின்றேன். இதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள், ஆண்டவருடைய அந்த பாடுகள் பட்ட அந்த நிலையை பாருங்க. இதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள், ஆண்டவர் சிலுவையிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நிலையை பா. தலையிலே முள்வடி, கரங்களிலே காயம், பாதங்களிலே காயம், விழாவிலே காயம். இதோ ஆண்டவருடைய அந்த உடலிலே அந்த கசை அடிகளால் அடித்த காயங்கள் எத்தனை. நான் தானே அதற்கு காரணம். ஆண்டவருடைய இத்தனை துன்பத்திற்கு, ஆண்டவருடைய இத்தனை அவமானத்திற்கு, ஆண்டவருடைய இத்தனை வேதனைகளுக்கும் வழிகளுக்கும் ஆண்டவரே நான் செய்த பாவம் தானே. இயேசுவே நான் செய்த அந்த அக்கிரமங்கள் தானே, என்னுடைய சிற்றின்ப ஆசைகள் தானே, அகந்தை தானே, உம்மை புறக்கணித்து வாழ்ந்தது தானே, உம்மை உதறி தள்ளியது தானே காரணம். இயேசுவே இதோ என் பாவத்திற்காக இப்போது நான் மன வருத்தப்படுகிறேன். ஆண்டவரே என் பாவத்திற்காக நான் இப்போது வேதனைப்படுகிறேன். என் பாவத்திற்காக உம்மிடம் ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிறேன். ஆண்டவரே அந்த ஊதாரி மகன் திரும்பி வந்தானே, அதை போல உம்மிடத்தில் நான் திரும்பி வருகிறேன். இந்த லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே பாவியான பெண்மணி கையிலே அந்த நறுமண தைலத்தோடு வந்து உன் பாதத்திலே அமர்ந்து கண்ணீரோடு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னாரே, அதே போல ஆண்டவரே பாவத்தோடு உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன்.
ஆண்டவரே, பல்வேறு பாவத்தோடு நோய்களோடு ஆண்டவரே உம் மத்தியிலே நிற்கிறேன். இயேசப்பா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே விபச்சாரப்பட்டு பிடிபட்ட பெண் உங்களிடத்திலே வந்தாலே நீங்க சொன்னீங்களே, மகளே உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா, நானும் தீர்ப்பிட மாட்டேன், சமாதானமா போன்னு சொன்னீங்களே. ஆமென். நானும் அப்படித்தான் ஆண்டவரே, பாவத்தோடு என் சிந்தனையிலே பாவம், சொல்லிலே பாவம், செயல்களிலே பாவம், வார்த்தையிலே பாவம், வாழ்க்கையிலே பாவம், என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே பாவத்தால் தானே நிரம்பு. உமக்கு முன்னால் இதோ நான் பாவியாக நிற்கிறேன், பாவத்தின் மொத்த உருவாக நிற்கிறேன். இயேசுவே, என்னை மன்னின்னு சொல்ல போக அப்படியே கரங்களை ரெண்டையும் உயர்த்துங்க. இப்போது சகோதரர் பாடுவா, ஆண்டவரே உம்முடைய ஒரு துளி ரத்தம் என் உடலிலே பாயட்டும் சொல்லி செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளின் ரத்தம், இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தம் இப்போது நம் மீது பாய போகிறது. அப்போது விடுதலை கிடைக்க போகிறது, ஆமென். சமாதானம் கிடைக்க போகிறது, இயேசுவே. ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது, ஆமென். சுகம் கிடைக்க போகிறது. ஆமென். பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் இப்போது உடைய போகிறது. கரம் உயர்த்துவோமா? ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, இயேசுவே சொல்லுங்க. ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, பரிசுத்த ரத்தம் ஒரு துளி பாயட்டும். ரத்தம் என் மேல் விழட்டும் உச்சம் நாதா. தலைமுறை உள்ளம் பாருங்கள். இயேசுவே, பரிசுத்த ரத்தம் பாயட்டும். இயேசுவே, இயேசுவே, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தொடும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் இயேசுவே, ஆண்டவரே, பாவி என் பரிசுத்த மீது ரத்தம், இரக்கமாயிரும், பரிசுத்த ரத்தம். பாவி என் மீது இரக்கமாயிரும், இயேசுவே, இயேசு, இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவே, 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 இது ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம். இயேசுவே, இதனுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை பாய்ந்து கொண்டிருக்கு. ஆமென். ஆண்டவருடைய சிலுவையிலிருந்து வழிந்தோடு ரத்தம் இதோ நம் குடும்பத்திலே இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். இது ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இப்போது ஒவ்வொரு தலையிலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, பலர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய நன்றி, பரிசுத்த நன்றி, ரத்தம் நன்றி, என்னில் நன்றி. பாயட்டும். நன்றி, இந்த பாவ நன்றி. சாப கட்டுக்கள் உடையட்டும், நன்றி, நோய்கள் ஆண்டவரே. அகலட்டும், நன்றி. சமாதானம் கிடைக்கட்டும். நன்றி, ஆண்டவரே. இதோ எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பசாசுகள் எல்லாம் பறந்து ஓடட்டும். நன்றி ஆண்டவரே, சுகம் தாரும். இயேசுவே, இயேசுவே, ஆண்டவருடைய ரத்தம் இயேசுவே, சுகத்தை இயேசுவே. கொடுத்து கொண்டிருக்கிறது, நன்றி, ஆசீர்வாதத்தை நன்றி. கொடுத்து கொண்டிருக்கிறது, நன்றி, நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது, நன்றி, நன்றி. இதோ நல்ல படிப்பை கொடுத்து நன்றி, கொண்டிருக்கிறது, நன்றி. திருமண வாழ்வை கொடுத்து நன்றி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நன்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, எல்லாருக்கும் இயேசுவே, இயேசுவே, சுகத்தை தருகிறார். இயேசுவே, இயேசுவே, நன்றி சொல்லு. இயேசுவே, நன்றி. இயேசுவே, நன்றி. இயேசுவே, 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 அப்பா. இயேசுவே, இயேசுவே. கரம் தட்டி எல்லோரும் கரம் தட்டி உம்மலாகாத காரியம் ஒன்று நம்பிக்கையோடு பாடுவோம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவருக்கு சொல்லும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கரங்கள் உயர்த்தி ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும்
தேவா. கரங்களை உயர்த்துவோமா? இப்போ இரண்டு தாரும் கரங்களை தேவா, உயர்த்தி இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா, இயேசுவே. இயேசுவே, நன்றி நன்றி. சுகப்படுத்தியதற்காக, விடுதலை தந்ததற்காக, சமாதானத்தை தந்ததற்காக, ஆசீர்வாதத்தை தந்ததற்காக ஆண்டவரே, இதோ தீரமுடியாத வியாதிகளிலிருந்து எனக்கு சுகத்தை தந்திருக்கு. நன்றி இயேசு. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஹல்லேலூயா, நன்றி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி நன்றி. இதோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், சுகப்படுத்தியிருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி என்ற உணர்வோடு அனைவரும் முழந்தால் படியிடுவோம், மாண்பேர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோ. ஆமென். நாம் இரு கரங்களும் உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மன்னித்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இரு கரங்களும் உயர்த்தி நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற அடையாளமாக நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.